சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன்ஸ் டேக்காக ஸ்கூல்ல எல்லா இடத்துலயும் பேம்ப்ளெட் வச்சிருந்தாங்க. கட்டு, சிங்கி, ஹரி, பண்டி எல்லாரும் அந்த பேம்ப்ளெட்ஸ பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கட்டு, சிங்கி, ஸ்கூல்ல ஏதோ விழா நடக்க போகுது போல. ஆமா பண்டி, சில்ட்ரன்ஸ் டேக்காக நம்ம ஸ்கூல்லயே சின்னதா ஒரு திருவிழா நடத்த போறாங்க. அதான் இது. ஆமா ஆமா, சில்ட்ரன்ஸ் டேக்காக ஊஞ்சல், ராட்டனம், நிறைய கேம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல நிறைய பரிசும் கிடைக்க போகுது. ஏ, இப்ப மனசு என்ன சொல்லுதுன்னா சீக்கிரமாவே 14 நவம்பர் வந்தா நல்லா இருக்கும். அட, அப்படின்னா சாப்பிட குடிக்க கடங்களும் இருக்கும்ல, அதை நினைச்சாலே இப்பவே நாக்குல எச்சி ஊறுது. அப்படி பசங்க எல்லாரும் அந்த பேம்ப்ளெட்டை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தூரத்துல இருந்து டீச்சர் கட்டுவோட பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. கட்டு, சிங்கி, இங்க வாங்க. எஸ் மேம், நீங்க கூப்பிட்டீங்களா? சில்ட்ரன்ஸ் டேக்கு நம்ம ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வைக்க போறோம். அந்த காம்படிஷனை பார்க்கறதுக்கு சில கெஸ்ட் எல்லாம் கூட வராங்க. அதுல நீ நேரு மாமாவோட வேஷம் போட்டுட்டு வரணும். அப்புறம் அவரு சொல்ற மாதிரி சில வார்த்தைகளையும் சொல்லணும். ஓகே? ஆனா மேம், அன்னைக்கு திருவிழாவும் இருக்கு. அது வந்து நானு. அதனால என்ன, ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீயும் போ, சரியா? ஓகே மேம். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சோகமா இருந்தான். அவன் அம்மா கிட்ட சொன்னான், அம்மா, நவம்பர் 14 ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு நான் நேரு மாமா ட்ரெஸ் போட்டுட்டு போகணும். நேரு மாதிரி போகணுமா? சூப்பர். ஆனா நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? அம்மா, அப்புறம் நான் திருவிழாக்கு போக முடியாதே. அட, அதனால ஏன் கவலைப்படுற? ஸ்டேஜ்ல போய் நல்லபடியா பேசிட்டு அதுக்கப்புறமா நீ திருவிழாவுக்கு போலாம்ல. சாச்சா நேரு பத்தி உனக்கு தெரியுமா? இல்லம்மா, நீங்க சொல்லுங்க. சரி வா, நான் உனக்கு எல்லாமே சொல்றேன். மா, நான் மட்டும் திருவிழாவை என்ஜாய் பண்ண போறேன். நவம்பர் 14 வந்துருச்சு. கட்டு நேரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தான். அழகா பைஜாமா, ஜுப்பா, ஒரு கேப், இது எல்லாத்தையும் போட்டு அழகா இருந்தான். கட்டு, இந்த சிகப்பு ரோஜாவை உன்னோட பாக்கெட்ல வச்சுக்கோ. நேரு மாமாவுக்கு இந்த சிகப்பு ரோஜானா ரொம்பவே பிடிக்கும். அம்மா, நீங்க நேரு மாமா யாருன்னு சொல்லவே இல்லை. நம்ம சில்ட்ரன்ஸ் டேவை ஏன் இன்னைக்கு கொண்டாடுறோம்? கட்டு, சிங்கி, இன்னைக்கு நவம்பர் 14. இன்னைக்கு தான் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள். இவரு தான் நம்ம நாட்டுடைய முதல் பிரதமர். ஆங்கிலேயர்கள் கிட்ட நம்ம நாடு மாட்டிக்கிட்டு இருந்தப்போ ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாரு தெரியுமா? சுதந்திர போராட்ட தியாகிகள் கூட சேர்ந்து நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக அவரும் போராடினாரு. அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவருடைய பிறந்த நாளை சில்ட்ரன்ஸ் டேவா நாடு முழுக்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரி, ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல, கிளம்புங்க. ஸ்டேஜ்ல சொல்ல வேண்டிய டைலாக மறக்காத கட்டும். நான் அவனுடைய ப்ரோக்ராம பாக்குறதுக்கு கிளம்பி வரேன். பாய். அப்படி எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் கூச்சத்தோடவே நடந்து போய்கிட்டு இருந்தான் கட்டும். கிரவுண்ட்ல திருவிழாக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு. கட்டு, சிங்கி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அட சூப்பர், கிரவுண்டே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல கட்டு. நான் சீக்கிரமாவே இதுல எல்லாத்துலயும் விளையாட போறேன். நீ கொஞ்சம் சீக்கிரமா போ கட்டு. மேடம் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க பாரு. ஆனா சிங்கி, நான் ஸ்டேஜுக்கு போக மாட்டேன். நானும் உன் கூட சேர்ந்து இங்க எல்லாம் சுத்தி பாக்குறேன். இல்ல கட்டு, முதல்ல நீ ஸ்டேஜுக்கு போய் பேசு, அதுக்கப்புறமா இங்க வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சுத்தலாம். ஆனா கட்டு நிக்கவே இல்ல. ஓடிக்கிட்ட அவன் சிங்கி கிட்ட சொன்னா, நான் விழாவை பார்க்க போறேன். ஐயோ கட்டு, நில்லு நில்லு. கட்டு ஓடிக்கிட்டே பண்டி கூட சேர்ந்து கேம் ஸ்டாலுக்கு போய் நின்னான். முதல்ல அவங்க வில் அம்ப வச்சு பலூன் சுடுற அந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க. வாக் பண்டி, நம்ம குறி வைக்கலாம். முதல்ல நான் ட்ரை பண்றேன். வா பண்டி, நீ 2 பலூனும் உடைச்சிட்டியே. இப்ப நான் பண்றேன். என்ன மாதிரி நீ பலூன் உடைச்சு காட்ட முடியும்னா செஞ்சு காட்டு பார்க்கலாம். அப்ப கட்டு தெரியாம அவனுடைய குறிய கடைக்காரர் மேல வச்சான். கடைக்காரர் அதை பார்த்து பயந்துட்டாரு. குறிய சரியாதான் வைக்கிறேனா? அடடா, எங்க ஓடிக்கிட்டே இருக்க? என்ன கொன்னு போட்டுருவியா? கட்டு, பலூனை உடைக்கணும், எங்க தலையை உடைக்க கூடாது. சரி வா, நம்ம வேற எங்கேயாச்சும் போலாம். இந்த விளையாட்டு நல்லா இல்ல, வேற எங்கேயாச்சும் போலாம். அப்ப 2 பேரும் ரிங் கேமுக்கான ஸ்டாலை பார்த்தாங்க. உடனே அவங்க அங்க போயிட்டாங்க. பண்டி, இந்த ரிங் கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்னெல்லாம் பொருள் வச்சிருக்காங்க பாரு. ஆமா ஆமா, முதல்ல நான் ட்ரை பண்றேன். அப்படி சொல்லி கட்டு எல்லா ரிங்கையும் போட்டான். அவன் நிறைய பொருளை ஜெயிச்சான். அதை பார்த்து அவங்க 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க.
ஏய், இப்ப அந்த சிப்ஸ் பாக்கெட்டை நான் ஜெயிச்சிட்டேன். சரி வா, நாம ஊஞ்சல் விளையாட போலாம். ஆ வா வா, ஊஞ்சல் விளையாட போலாம். அப்படி 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி சந்தோஷமா ராட்டினத்துல உட்காந்து சுத்த ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அப்ப திடீர்னு கட்டுவோட பார்வை ஸ்டேஜ் மேல போச்சு. அப்பதான் அவனுக்கு ஃபேன்சி ட்ரெஸ்க்கான ஞாபகம் வந்துச்சு. அட பண்டி, நான் ஃபேன்சி ட்ரெஸ் பத்தி மறந்தே போயிட்டேன். நிப்பாட்டுங்க. இரு கட்டு, அமைதியாரு, நான் நிப்பாட்டுறேன். அமைதி அமைதி. அப்படி கட்டு நிப்பாட்ட சொன்னா கொஞ்ச நேரத்துல பண்டியை நிப்பாட்டினா கட்டு ஏஞ்சி ஓடுனா. மேம் மேம், நான் வந்துட்டேன். எங்க போயிட்டு கட்டு? கட்டு ஸ்டேஜுக்கு போனா. மனசு சரியில்லாம தான் ஸ்டேஜ்ல இருக்கிற மற்ற பசங்களோட அவன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அங்கிருந்து அவன் விழா நடக்கிற இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் ஸ்டேஜ்ல உட்காந்துக்கிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தான், எவ்வளோ என்ஜாய் பண்றாங்கல்ல. கட்டு கட்டு கட்டு, எழுந்திரி, உன்னுடைய டேர்ன் வந்துருச்சு. போ, மைக்ல போய் பேசு. வணக்கம், என் பேரு கட்டு. இன்னைக்கு நான் ஜவஹர்லால் நேருவோட வேஷத்துல வந்திருக்கேன். இன்னைக்கு நான் அவரு சொன்ன சில வார்த்தைகளை சொல்ல போறேன். குழந்தைகள் தோட்டத்தில் உள்ள மொட்டுக்களை போன்றவர்கள். அவர்கள் அவர்கள் கட்டு அப்போ கிரவுண்ட்ல பார்த்தா சிங்கி அங்க பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அத பார்த்த உடனே கட்டுவோட வாயில எச்சில் ஊறி அவ வேற ஏதோ சொல்ல வந்தான். தோட்டத்துல இருக்கிற பானிபூரி மாதிரி. அந்த பானிபூரி வாயில வச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பானிபூரி பானிபூரி. கட்டு, பானிபூரி இல்ல, மொட்டுக்கள் மாதிரி, மொட்டுக்கள். அம்மாவும் ஆடியன்ஸ் கூட உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கட்டுவுக்கு சொல்றதுக்கு அவங்க செய்கை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அங்க உட்காந்துருந்தவங்க எல்லாரும் சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த மத்த பசங்களும் கட்டுவை பார்த்து சிரிச்சாங்க. கட்டு உடனே ஸ்டேஜ் விட்டு இறங்கி ஓடி வந்தான். கொஞ்சம் கூட யோசிக்காம சிங்கி கூட சேர்ந்து பானிபூரி கடையில பானிபூரி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சான். அட, இப்ப நேரு மாமாவும் பானிபூரி சாப்பிட்டு இருக்காரு. கட்டு சந்தோஷமா பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கடைசியில சில்ட்ரன்ஸ் டேக்கான சந்தோஷத்தையும் கொண்டாடுறான். பொன்டன் கிட்ஸ்ல இருந்த பார்சல் வந்திருக்க. அட, பார்சல் வந்துடுச்சா? போங்க பசங்களா, பாருங்க, அது உங்களுக்கு தான். வா மம்மி, இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த ஃபிஷிங் ராட் எதுக்குமா? நான் எந்த லெட்டரை சொல்றேனோ அந்த லெட்டரை ஃபிஷிங் ராட் யூஸ் பண்ணி நீங்க பிக் பண்ணனும். வாவ், நாம இப்ப ஃபிஷிங் பண்ணிக்கிட்டே லெட்டர்ஸ் கூட கத்துக்க போறோம். இத பாத்தீங்களா? இது பேர் தான் ஃபிஸ்கி ஃபிங்கர்ஸ். இத வச்சு உங்களோட ஐஸ் மற்றும் உங்களோட கையோட கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும். இந்தாங்க லேஸ், இத வச்சு ஒவ்வொரு பீட்ஸா இதுக்குள்ள போட ட்ரை பண்ணுங்க. அம்மா, இதுல எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு? இது ரொம்ப கூலான ஒரு gift. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எந்த பாக்ஸ்மா? இது பொன்டோன் கிட்ஸோட லேர்னிங் பாக்ஸ். இப்ப நம்ம கிட்ட நர்சரி, ஜூனியர் கேஜி மற்றும் சீனியர் கேஜிக்கு கூட இருக்கு. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணுமா? டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லனா நாங்க கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.